ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். வணக்கண்ணா, உங்கள் பேர்? பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணண்ணா, என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா? இப்போ இரும்பு கடை. ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? இப்போ இது வச்சு ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் ஆகுது. எந்த ஏரியாலண்ணா? இது காமராஜ் நகர். காமராஜ் நகர். வீடு எங்கே இருக்குது உங்களுக்கு? எடையர்பாளைய பிரிவு. ஓகேண்ணா. குடும்பத்தில் எத்தனை பேர் அந்த மாதிரி? என் குடும்பத்தில் மொத்தம் 6 பேர் பசங்க, அம்மா அப்பா. ஓகேண்ணா. அப்புறம் வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போய்ட்டுருக்கு. நல்லா தான் போயிட்டுருக்கு. எத்தனை வரை படிச்சிருக்கீங்கண்ணா? 6ஆம் கிளாஸ் வரை. 6ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கீங்க. கணக்கு வழக்கெல்லாம் போடுவீங்களாண்ணா? போடுவீங்க. எந்த அளவுக்கு போடுவீங்க? ரொம்ப ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை மனக்கணக்காகவே போட்டுருவீங்களா? ஸோ வாய்க்கணக்கு தான் எல்லாமே போட்டுருவீங்க. அப்புறம் கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த மாதிரி கூட்டல் பெருக்கல் அந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் கணக்குகளும் இருக்குது. பேங்க்கில் போய் இந்த வட்டி கணக்கு எழுதுறது, அப்புறம் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ லாபம் வரும், அந்த மாதிரி கணக்கெலாம் இருக்குது. இந்த மாதிரி கணக்கில் உங்களுக்கு எந்த கணக்கில் சந்தேகம் அதிகமாக இருக்குது? இந்த வகுத்தல் கணக்கு தான் சந்தேகமாக இருக்கும். வகுத்தல் கணக்கு, அப்புறம் எவ்வளோ நம்ம இழந்தோம், அந்த மாதிரி கணக்கில் சந்தேகம் இருக்குன்றீங்க. அந்த மாதிரி கணக்குகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டா பயனுள்ளதாக தான் இருக்கும். பயனுள்ளதாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கற்றுப்பீங்களா? கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சிட்ருக்க, அதாவது அவரே வந்துட்டு ஒரு ஓனர் மாதிரி வந்துட்டு ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் வந்து நம்ம சந்தித்தோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு பாலகிருஷ்ணன் அவர்களை தான் வந்து நம்ம சந்தித்தோம். அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு இரும்பு கடை வந்து அவர் வச்சுருக்காரு. இரும்பு கடையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இரும்பு கடை வந்து அவர் வச்சுருக்காரு. அவர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம்தான் வந்து ஆச்சு. அவர் எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இடையர்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து அவர் வசிக்கிறாரு. எங்கே கடை வச்சுருக்காருன்னு பார்த்திங்கன்னா காமராஜ் நகரில் வந்து கடை வச்சுருக்காரு. அவங்க ஃபேமிலியில் யார் யாரெலாம் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 6 பேர் அவங்க பசங்க, அது போக அம்மா அப்பா. 6 பேர் பசங்க, அது போக அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்க. 6 பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழில் வந்து செஞ்சிட்ருக்காரு. அதே இவர் பார்த்திங்கன்னா இரும்பு கடை வந்து தனியாக வச்சு வேலை வந்து பார்த்துட்ருக்காரு. இவர் இரும்பு கடை வச்சுருக்கங்காட்டி இவருக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த கிலோ கணக்கெல்லாம் வந்து நல்லா தெரியும். இப்போ 1 கிலோவுக்கு 50 ரூபானா 2 கிலோவுக்கு 100 ரூபா, 3 கிலோவுக்கு 150 ரூபா, 4 கிலோவுக்கு 200 ரூபா, இந்த மாதிரி கணக்குகள்லாம் வந்து தெரியும். இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் வந்து கணக்கில் ஒரு இடத்துல வந்து டவுட் இருக்கும். எவ்வளோ பெரிய மேதையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே இப்போ கணக்கும் அப்படின்னு மட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு டவுட் இருக்கும். எல்லாமே ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் சின்னதாக வந்து நம்ம டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம பிரைட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ விஷயத்தில் நம்மளும் வந்து யார்கிட்டையாவது ஏமாந்து தான் போவோம். அந்த மாதிரி இவர் வந்து இவருக்கு கணக்கில் வந்து இவரோட லைஃப்பில்
கணக்கில் இவருக்கு எந்த இடத்துல டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கூட்டல் கழித்தல்லாம் தெரியுங்க. ஏன்னா இது வந்து நார்மலாக என்னோடய வேலைக்கு வந்து நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக, அதனால் அது எனக்கு தெரியும். பட் வகுத்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. என்னால் வந்து வகுத்தல் கணக்கை வந்து நான் ஈஸியாக வந்து என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வகுத்தல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா வகுத்தலுக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ பேசிக்காக கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த 4 தான் பேசிக்காக இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து கணக்கில் ஒரு இடத்துல வந்து நம்ம டவுட் இருக்கும். அதே மாதிரி இவருக்கு பார்த்திங்கன்னா வகுத்தலில் வந்து டவுட் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கூட்டல் அப்படிங்கிறது பேசிக்காக மேக்ஸில் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த மாதிரி 4 வந்து பேசிக்காக நம்ம படிப்போம். அதில் கூட்டல் அப்படிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக போட்டுருவோம். பட் கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் வந்து நமக்கு இருக்கும். அதே பார்த்திங்கன்னா பெருக்கல் அப்படிங்கிறது நம்ம வாய்ப்பாடு படித்தோம்னா பெருக்கல் வந்து நம்ம போட்டுருவோம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் அப்படிங்கிறது நமக்கு ஈஸி தான், வாய்ப்பாடு படித்தா போட்டுடலாம். அதே மாதிரி வகுத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதுவும் இந்த பாயிண்ட் வச்செல்லாம் வரும் தெரியுங்களா, அதெல்லாம் வகுக்கிறதுனா அப்பப்பா பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நாமெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதே மாதிரி தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் கணக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம், போடுற கஷ்டம் அப்படின்னு சொன்னார். இவர் எது வரைக்கும் படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6th வரைக்கும் வந்து படிச்சிருக்காரு. வகுத்தல் கணக்கு போடுறது வந்து எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது எதில் சேருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டி கணக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வகுத்தல் யூஸ் பண்ணி, பெருக்கல் வகுத்தல் யூஸ் பண்ணி தான் வந்து வட்டி கணக்கெல்லாம் போடுவாங்க. இப்போ வட்டி கணக்கெல்லாம் மோஸ்ட்லி எதில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இல்லை லோன் எங்காச்சும் வைப்போம்ல, அடகு வைப்போம், நகை அடகு வைப்போம், அங்கே ஃபினான்ஸு, இன்சூரன்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி வந்து போடுவாங்க. ஃபினான்ஸ் அங்கெல்லாம் வந்து வட்டி வந்து போடுவாங்க. இப்போ வந்து வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து வட்டி கால்குலேட் பண்ண முடியும். இப்போ வகுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. வகுத்தல், வட்டி கணக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வட்டி கணக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஈஸியாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கும். அதில் நம்ம ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கணக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக கூட்டல் கழித்தெல்லாம் தெரிஞ்சிருக்கு, வகுத்தலில் தான் டவுட் அப்படின்னு சொன்னார். இப்போ 50ல் அதாவது இது நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 50 இருக்குது, 50 ரூபா வந்து இவர் கொடுக்குறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை எவ்வளோவா பிரிக்கணும்னா 5ஆக பிரிக்கணும். இப்போ வந்து ஒரு 50 ரூபா, இப்போ 1 கிலோ வந்துட்டு ஒரு 50 ரூபா, ஒரு 5 கிலோ பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ இரும்பு வந்து எங்கள் கடையில் வந்து போடுறாங்கன்னா ஒரு 50 ரூபா அப்படின்னா அப்போ 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வகுத்தல் யூஸ் ஆகுது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 50 வகுத்தல் 5, அதாவது 50ல் 5 எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கூட்டல் 5 10, 10 கூட்டல் 5 15, 15 கூட்டல் 5 20, 20 கூட்டல் 5 25, 25 கூட்டல் 5 30, 30 கூட்டல் 5 35, 35 கூட்டல் 5 40, 40 கூட்டல் 5 45, 45 கூட்டல் 5 50. எப்போ 5 வந்து 50ல் எத்தனை தடவை இருக்குது? 10 தடவை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 50ல் வந்துட்டு 10 தடவை 5 இருக்குன்னா 5 வகுத்தல் 50 வகுத்தல் 5 எவ்வளோ? 10. இப்படி தான் வந்து வகுத்தல். எப்படி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லைங்களா? இப்படி தான் வந்து நம்ம எல்லாமே வந்து போட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 100 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா 100ல் எவ்வளோ 10 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே போட்டு பாருங்களேன். 100ல் எவ்வளோ 10 இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு எவ்வளோ 10 இருக்கும்? 10 இருக்கும். 10 10 20, 20 10 30, 30 10 40, 40 10 50, 50 10 60, 60 கூட்டல் 10 70, 70 கூட்டல் 10 80, 80 கூட்டல் 10 90, 90 கூட்டல் 10 100. இப்படி தான் வந்து நம்ம எல்லா விஷயமே வந்து கண்டுபிடிக்கணும். வகுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடை. ஓகேங்களா? இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பேங்க்கில் தான் வந்து இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. பேங்க்கில் ஃபஸ்ட்டு என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேங்க்கில் பார்த்திங்கன்னா 3 அக்கௌண்ட் இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு, டெபாசிட் அக்கௌண்ட், இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் இருக்கும். ஓகேங்களா? இதில் எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். எஸ்பி அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும், அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ தடவை வேணால் போட்டுக்கலாம், எவ்வளோ தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது, எஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பி அக்கௌண்ட்டில் வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எவ்வளோ தடவை ஒரு மாதத்துக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது. இரும்பு கடை எவ்வளோ போடுறாங்களோ அதை பொறுத்து. இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10,000 இன்கம் இவருக்கு வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா
10,000 வீட்டுக்கு ஒரு 5,000 கொடுக்குறாரு. மீதி ஒரு 2,000 வந்து ஒரு கம்பெனிக்கு ஏதாவது இது சரி பண்ணோம் அதுக்கு மாத்துறாரு. மீதி ஒரு 1,000 ரூபாய் இவர் வச்சுக்கிறாரு அப்படின்னா இவரோட செலவுகளுக்காக வச்சுக்கிறாருன்னா மீதி கடைசியில் ஒரு 2,000 ரூபாய் மட்டும் எனக்கு மாதம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சாருன்னா அது வந்து இருந்துச்சுன்னா இடையில மாதம் வரும்போது 1ஆம் தேதி எங்கிட்ட வந்துட்டு 2,000 ரூபாய் மிச்சமாகும். அதுவே 15ஆம் தேதி போகும்போது எனக்கு வந்து அது காலியாயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சாருன்னா எப்படி காலியாகுதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் நம்மளோட அமௌண்ட்டை. பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து நம்ம மாதம் போடுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் நம்ம வச்சுக்கிட்டு அதை வந்து மாதம் இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 2,000 ரூபாயை வந்துட்டு நம்ம மாதம் அவர் வந்துட்டு டெபாசிட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ டெபாசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து அவங்க டெபாசிட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ எல்லா அக்கௌண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா மாதம் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணும்போது எல்லா பேங்க்லேயுமே ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 9% வரைக்கும் வட்டி வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அசல் கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 9% வட்டி வந்து நமக்கு சேர்ந்து வரும். இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஒரு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எப்போ வேணாலும் போட முடியாது. மாதம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்ம போய் அமௌண்ட் வந்து கரெக்டாக நம்ம போட்டே இருக்கணும். மாதம் கரெக்டாக வந்து நம்ம அமௌண்ட் போட்டே இருக்கணும். கம்மியாகவும் போட முடியாது, அதிகமாகவும் போட முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம ஆர்டி அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டெபாசிட் அக்கௌண்ட். இப்போ டெபாசிட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ டெபாசிட் வந்து நம்ம பண்ணணும். ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும்போது அது நம்ம கையில் இருந்தால் சேஃப் கிடையாது, நம்ம செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். இப்போ டெபாசிட் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு என்னால் வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நான் 2 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிட்டேன்னா அதுக்கு இடையில என்னால் அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. அதுக்கு எக்ஸ்ட்ராவும் அமௌண்ட் வந்து நம்ம போட முடியாது. டெபாசிட் பண்ணிட்டோம்னா இப்போ 50,000 டெபாசிட் பண்ணுறோமா அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி வந்து அவங்க போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி வந்து அவங்க போடும்போது ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும் கையில். இதுதான் பார்த்திங்கன்னா டெபாசிட் அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்படி தான் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3 அக்கௌண்ட், என்னென்ன அக்கௌண்ட்? எஸ்பி அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட். இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து டெபாசிட்டில் இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் இருக்குது. இந்த 3 அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சூட்டபிளான அக்கௌண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் மைனர் அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேஜர் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேஜர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 18 இயர்ஸ் மேலே இருக்கவங்கள மேஜர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து மேஜர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்க வந்து மைனர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து மைனர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ மைனர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனராக இருக்கும்போது சின்ன பிள்ளைகளாக தான் அவங்களாம் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு சேமிப்பு மாதிரி தான் அவங்க வந்து அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், 1000 ரூபாய்க்குள்ளே அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால தான் மைனர் அக்கௌண்ட் தனியாக பிரிச்சிட்டாங்க. மேஜர் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ பிஸ்னஸில் இருக்கவங்க, பிஸ்னஸ் மேன்ஸு, பிஸ்னஸ் உமன்ஸு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு மேஜர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கங்காட்டி அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து பேங்க்கில் அமௌண்ட் போடுவாங்க. அதனால தான் வந்து மேஜருக்கு தனியாக மைனருக்கு தனியாக பிரிச்சிட்டாங்க. இப்போ மைனர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 18 இயர்ஸ் மைனர் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுறவங்க 18 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மேஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓகேங்களா? 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மேஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பேங்க்கில் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேங்க்கில் என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ டீட்டெயில்ஸ், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். யாருக்காக? பாலகிருஷ்ணன் அவருக்காக சொல்லிகிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து வகுத்தல் வந்து கொஞ்சம் ஸ்டஃப்பாக இருக்குங்க, என்னால் போட முடியல அப்படின்னு சொன்னார். வகுத்தல் மட்டும் இல்லாமல் பேங்க்கில் என்னென்னலாம் அக்கௌண்ட் இருக்குது அது வந்து அவருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நேயர்கள் உங்களுக்காக ஒரு கணக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன கணக்கு அப்படின்னு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, என்ன கணக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கான விடைகளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் சொல்லுவேன். அதுக்கான விடை கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஒருத்தர் வந்து ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அவர் வந்து அச்சோ என்னால் நான் எப்படியாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், ஆனால் எனக்கு யாருமே அமௌண்ட் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஓகே, என்கிட்ட தான் வந்துட்டு ப்ரூஃபெல்லாம் இருக்குது, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, நம்ம லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எவ்வளோ லோன் வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 12,500 லோன் வாங்குறாருங்க. ஒரு 4 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு. எவ்வளோ கட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா 15,500 இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு. ஓகேங்களா? அப்போ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும்? வட்டி கணக்கை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. ஓகே, கொஷினை நல்லா மறுபடியும் கேட்டுக்கோங்க. என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யணும், நான் சொந்த காலில் நிற்கணும், என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொந்த காலில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குல்ல, நான் வந்து ஒரு லோன் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ வந்து அவர் பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு போய் ஒரு 12,500 வந்து லோன் வாங்குறாரு. அப்போ வந்து ஒரு 4 வருஷத்தில் அவர் நல்லா பெரிய ஆள் ஆயிடுறாரு. ஒரு 4 வருஷம் கழிச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. எவ்வளோ பே பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 15,500 இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து பே பண்ணுறாரு. அப்போ அந்த வட்டி பர்சன்டேஜ் என்ன, வட்டி விகிதம் என்ன அப்படிங்கிறதா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. இதை சரியாக கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் வந்து உங்களுக்காக இந்த கொஷினை வந்துட்டு ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுக்கான விடையை வந்து நான் கரெக்டாக சொல்லுவேன். அதோட விடை வந்து நீங்கள் போட்டிருக்க விடையும் நான் சொல்கிற விடையும் ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா மேக்ஸ் போடுவீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நான் விளக்கங்களையும் சேர்த்து கூடவே தருவேன். கண்டிப்பாக நான் சொல்கிற விளக்கங்களை வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாகவே வரும். ட்ரை பண்ணால் தான் வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா தான் வந்து கண்டிப்பாக அதுக்கான விடை, அதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு சண்டை போட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சண்டை போட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து திருப்பி போய் நம்ம பேசுறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும், அவங்க கிட்டேருந்து வந்து நம்ம சண்டை போடாமல் நம்மளை பார்த்துக்க முடியும். அதாவது சண்டை போட்டதை மறுபடியும் நம்ம போய் பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்க முடியும். நம்ம பேசாமல் அடு போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சியுமே ஃபீல் பண்ணிவிட்டு அச்சோ கடை பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு கொண்டிருந்தோம்னா ஒரு பயனும் இல்லை. நம்ம போய் ஃபீல் பண்ணாமல் நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா, முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம கூட பேசுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தான் மேக்ஸும் வந்து நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். எல்லாம் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா முயற்சி அப்படிங்கிற ஒன்று வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். முயற்சி பண்ணோம்னா வந்து நமக்கு எப்பவுமே வந்து வெற்றி தான் கிடைக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் என்ன சும்மாவா சொன்னாங்க? முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்குங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் அவருக்காக நிறையா தகவல்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். அவருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இது மூலிமா அவர் தெரிஞ்சிருப்பாரு அப்படிங்கிறது வந்து நான் நம்புகிறேன். ஓகே, இது அவருக்காக மட்டும் சொல்லலைங்க, கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்காகவும் தான் சொன்னேன். ஓகே, இப்போ நேர்களுக்காக ஒரு கணக்கு புதிர் ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கான விடைகளை வந்து இப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நேர்களே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கான விடை வந்து நான் இப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கொஸ்டினை சொல்லிட்டு அதுக்கான விடைகளையும் கூடவே சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, கவனமாக காது கொடுத்து கேளுங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 12,500 வந்து பேங்க்குக்கு போய் லோன் வாங்குறாரு. ஒரு 4 வருஷம் கழித்து 15,500 எவ்வளோ 15,500 இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வந்து பே பண்ணுறாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு 15,500 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ அவரோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ், அந்த வட்டி விகிதம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விட. கொஷின் நல்லா கேட்டுக்கோங்க, தெளிவாக கேட்டுக்கோங்க. 12,500 லோன் வாங்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழித்து 15,500 வந்து வட்டி கட்டுறாரு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15,500 வட்டி கட்டுறாரு. 4 வருஷம் கழித்து லோன் 12,500 வாங்கியிருக்காரு. அப்போ அந்த வட்டி விகிதம் ஒரு மாதத்துக்கு என்னவா இருக்கும்? வட்டி விகிதம் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தப்பாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னாலும் நோ ப்ராப்ளம். நான் இப்போ அதுக்கான விளக்கங்களையும் வந்து கூடவே தந்துட்டுருக்கேன். அதுக்கான விளக்கங்களையும் நான் கூடவே தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்கீங்களா? ஓகே, இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா 6% அப்படிங்கிறதா வந்து இதுக்கான கரெக்டான விடை. இதுக்கான விடை வந்து 6%. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சரியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, இதுக்கான விடை, அதாவது விளக்கங்களை நான் இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ சொன்னேன்? 12,500 வந்து லோன் வாங்கியிருக்காருன்னு சொன்னேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழித்து 15,500 வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காரு. அப்படின்னா 15,500 கழித்தல் 12,500 போட்டிங்கன்னா 15,500 கழித்தல் 12,500 எவ்வளோ வரும்?
3000 வரும். கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களா? 3000 வந்து வந்திருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 3000 பெருக்கல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ்னாலே 100ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கல் 100 வகுத்தல் ஃபஸ்ட்டு லோன் எவ்வளோக்கு வாங்கினாரு, 12,500 பெருக்கல் எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. அப்போ 3000 பெருக்கல் 100 வகுத்தல் 12,500 பெருக்கல் 4 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 3000த்தையும் 100ஐயும் வந்து பெருக்கிக்கோங்க. அப்புறம் 12,500யும் 4ஐயும் பெருக்கிக்கோங்க. ரெண்டையும் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 6 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை வந்து 6% அப்படிங்கிறதா சரியான விடை. இது நீங்கள் எல்லாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தப்பாக கண்டுபிடிச்சிருந்தீங்கனாலும் நோ ப்ராப்ளம். இதை வந்து மறுபடியும் வந்து நீங்கள் நாசன விளக்கங்களை வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான விடை வந்து கரெக்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பெஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்க திறமைகள் வந்து அப்போ தான் வெளிவரும். எதுவுமே நம்ம ட்ரை பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற திறமைகள் வந்து நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான விடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்களுக்காக நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நேயர்களே நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கான விடை உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் அவருக்காக நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்தோம். அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. அப்பா அம்மாவோட சேர்த்து 6 பசங்க, அப்பா அம்மா இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு வேலை செஞ்சுட்ருக்காரு. இந்த பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா இரும்பு கடை வந்து காமராஜ் நகரில் வந்து வச்சு வேலை செஞ்சிட்ருக்காரு. 1 மாதம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இரும்பு கடை வச்சு சொந்தமாக தொழில் தொடங்கி 1 மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னார். இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா இடையர்பாளையத்தில் வந்து இவர் குடியிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இவரோட வேலைக்கு வாய்க்கணக்கு தான் வந்து போட்டு யூஸ் பண்ணுறாரு. பட் கூட்டல் கழித்தெல்லாம் ஈஸியாக போட்டுறாரு. வகுத்தல் தான் தெரில அப்படின்னு சொல்லி சொன்னார். வகுத்தல் வந்து எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ நேரம் வந்து நம்ம அவருக்காக சொல்லிக் கொடுத்தோம். இது அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வகுத்தில் வந்து டவுட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இது கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே நேயர்களே, நீங்கள் வந்து இனிமேல் வகுத்தில் பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. நான் ஏன் இது வந்து திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை யாரும் வந்துட்டு ஏமாற்ற முடியாது. ஏன்னா கணக்கு தெரில அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில நேரங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏமாற நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கணக்கு போட்டு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த கணக்கு போகிறக்கு நமக்கு கணக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து கணக்கை வந்து கற்றுக்கோங்க. இது நாள் வரைக்கும் வந்து கணக்குனால எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்துட்டு இனிமேல் வந்து கணக்கை கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து பார்ட் ஆஃப் தி லைஃப்பில் கணக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து கணக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெய்லியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் கணக்கோட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் கூடவே வரக்கூடிய ஒன்று. அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களை வந்துட்டு நீங்கள் யாருக்கிட்ட ஏமாறாமல் பாதுகாத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம கணக்கை வந்து கற்றுக்கணும். எல்லாருமே கணக்கை கற்றுக்கோங்க. தெரியாத விஷயங்களா அடுத்தவங்கள்ட்ட வந்து கேட்டு கற்றுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம பாலகிருஷ்ணன் அவருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தோம். அது அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன். இது அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். இதை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.